நம்ம விருப்பத்துக்கு ஒருவரை தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு வாழ்க்கை சுமூகமாக தான் போகுது. ஆனால் அது கொஞ்ச நாள் தானே போகுது. பிறகு ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு யோசித்தோம்னா, அதுவும் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள், காரணம் தெரியும். ஆனால் நிறைய பேர் என்னன்னே தெரியலீங்க, எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிம்பாங்க. எதுவுமே தெரியாமல் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த மனசுங்கிறது நம்மளுடைய தவறுகளை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களில் போய் மூடி இருக்கும். அப்போ ஆழ் மனதில் இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலையை நாம் அறிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருது, நம்ம வாழ்க்கையிலேயே நல்லா தானே இருந்தோம், இந்த மாதிரி சூழல் இன்றைக்கி பிரிவினை வரைக்கும் போயிருச்சே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருத்தத்துக்கு தான் வருகிறார்கள். வருத்தப்படக்கூடிய விஷயங்களுக்கு வருவதற்கு முன்பே நீங்கள் அதை தெளிவாக சிந்தித்து, தப்பு நம்ம மேலே தான் இருக்குது, நம்ம அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவர் சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது, அல்லது மனைவி நம்மளுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கா, அவளை விட்டுட்டு வேறு யாரு கூடயோ நம்ம பழகிறோம் பேசுகிறோம், இது தெரிஞ்சுதானே அவள் சண்டை போடுறா. பல ஆண்கள் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில ஆண்கள் தகதான ஒரு உறவில் போய் இப்படி மாட்டிக்கிறாங்க.